வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு கருஞ்சீரகத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க இருக்கோம். அதற்கு முன் யோகா இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்து. எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய மருந்துங்கிறத விட இருக்க வேண்டிய மருந்துன்னே சொல்லலாம். இந்த கருஞ்சீரகத்தை அனைத்து தரப்பினரும் வறுத்து பொடி பண்ணி தினமும் காலை நீராகாரத்துல 4 கிராம் அளவு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும். இருந்தாலும் இதன் மருத்துவ மகத்துவத்தை பத்தி சில கருத்துக்கள் பார்க்கலாம். சிலருக்கு குளிர்காலம் மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மூக்கடைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது மாட்டம் உள்ளவர்களுக்கு கருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி நல்லெண்ணெயில ஊற வச்சு முகர்ந்து பார்த்தாவே அது போன்ற பிரச்சனைகள் முற்றிலுமா குணமாயிரும். அதோட அந்த பொடியை தேன்ல கலைச்சு அதிகாலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தோம்னா கபம், குளிர்காய்ச்சல், மூக்கடைப்பு, குரட்டை போன்ற பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும். கருஞ்சீரக பொடியை தேன்ல கலந்து வெந்நீரோட குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கல்லை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் தன்மை கொண்டது. கருஞ்சீரக பொடியை அள்ளி எண்ணெயில கலந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடியோட ஆரோக்கியம் அப்படியே காக்கப்படும். நரைமுடி, முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. கருஞ்சீரக பொடியை பசும்பால்ல குழப்பி முகத்தில் உள்ள பருக்களுக்கு தடவி வந்தோம்னா பருக்கள் போவதோடு மட்டும் இல்லாம பருக்கள் இருந்த இடத்துல உள்ள வடுவை முற்றிலுமா போகக்கூடியது. இந்த வீடியோல கருஞ்சீரகத்தை உணவா எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.